தாவேக்கால இணைஞ்சதற்கான காரணம் வந்து எதுவும் அரசியல் அழுத்தங்களா, இல்லை திரை கவர்ச்சியா, இல்லை எதுவும் பர்சனல் ரீசன்ஸ் எதுவும்? இப்போ ஆல்மோஸ்ட் தாவேக்கா அதிமுக கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற நிலைமையில நம்ம இன்னைக்கு இருக்குமா? இன்னைக்கு தலைவர் விஜய் கொஞ்சம் தன்னுடைய கொள்கையிலேருந்து கொஞ்சம் இறங்கி வந்தா விஜயை சுத்தி வந்து ஒரு மதம் சார்ந்த ஆட்கள் வந்து மதம் சார்ந்த ஆட்கள் இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு இது தேவைப்படுது. தாவேக்கால இருந்து சண்டை போட்டு ஒருத்தங்க வந்தாங்கன்னா அப்படியோ ஐயோ தங்கம் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இல்லை இவ்வளோ அவங்க வந்து விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து இவ்வளோ உழைப்பை செலுத்தியிருக்கிறாங்க. நேற்று வரைக்கும் தெரியுங்க, பார்ட்டி நோஸ். பை த பீப்புள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்மோட யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ஊடகவியலாளர் திரு ஃபெலிக்ஸ் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களை சந்திக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நலமா? நல்லா சார். ஒரு மூத்த பத்திரிகையாளர், நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக இருக்கீங்க. நீங்கள் அண்மையில் தாவேக்கால இணைஞ்சிருக்கீங்க. தாவேக்கால இணைஞ்சதற்கான காரணம் வந்து எதுவும் அரசியல் அழுத்தங்களா, இல்லை திரை கவர்ச்சியா, இல்லை எதுவும் பர்சனல் ரீசன்ஸ் எதுவும்? ரெண்டுமே இல்லைங்க. எதுக்கு அரசியல் அழுத்தங்கள் எனக்கு என்ன இருக்கிறது? எதுவுமே இல்லை. திரை கவர்ச்சின்றது அது ரொம்ப ஸ்டூபிடான ஸ்டேட்மெண்ட். அப்படி இல்லை. நான் வந்து தாவேக்கா தலைவரையும் தாவேக்கா கட்சியும் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றாகவும் எதிர்காலமாகவும் நான் உறுதியாக நம்புகிறேன். அதுதான் என்னை வந்து அங்கே இணையத்துக்கு முதல் புள்ளியாக இருந்தது. நான் ரொம்ப வருஷமாகவே விஜயை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கேன். பொலிட்டிக்கலாக சினிமாவை பற்றி எனக்கு சினிமா சைடு பெருசாக தெரியாது. அவர் பொலிட்டிக்கலாக எலெக்ஷன் ஓட்டு போடுறதுலேருந்து ரொம்ப 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 அது பாலிட்டிக்ஸ்னு வரும்போது அவரோட எலெக்ஷன் பார்ட்டிசிபேஷன்லேருந்து ரொம்ப கீனாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம அப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் இன் டைமில் ஐ வாஸ் கன்வின்ஸ்ட் தட் ஹீ வில் லான்ச் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்றது எனக்கு கன்வின்ஸ் ஆனேன். அப்போவே ஒருவேளை அந்த கட்சி நல்லா ஒரு நல்ல முன்னெடுப்புகளை சரியான கொள்கையோடு வந்தால் அவங்க கூட இணையணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ கட்சி ஆரம்பித்தாங்க. அந்த கொள்கைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட நிலைப்பாடு, ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அவர்கள் எடுக்கிற நிலைப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதன் அடிப்படையில் நான் போய் சேர்ந்தேன். இல்லை, இப்போ நீங்கள் அவங்களோட கட்சியினோட நிலைப்பாடுகள்லாம் தொடர்ச்சியாக விமர்சனத்துக்குள்ளாயிட்டே இருக்குது. யாரால் எப்படி? இல்லை சொல்கிறேன் நான், எல்லாமே வந்து அவங்க வந்து கரூர் இஷ்யூவாக இருக்கட்டும், அப்புறம் அண்மையில் நடந்த இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவாக இருக்கட்டும், இதில் எல்லாமே வந்து திரு விஜய் அவர்கள் வந்து நேரடியாக இதற்கும் எதிர்வினை ஆற்ற மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ச்சியாக அவங்கன்னு இல்லாமல் எல்லா கட்சியிலிருந்துமே வைக்கப்பட்டுட்டே இருக்குது. ஒரு நூதனமான அரசியலை கையாளுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. அது எப்படி நீங்கள்? இல்லைங்க, எல்லா இஷ்யூலையும் அதாவது தாவேக்கா கையில் எடுக்காத பிரச்சனைகள் என்ன? திருப்பரங்குன்றம்ன்றது இப்போ சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து உண்மையிலேயே திட்டமிட்ட ஒரு அரசியல் நாடகம். யாரும் சேர்ந்து நடத்துகிறா அப்படின்னா அங்கே உள்ள லோக்கலில் உள்ள இஸ்லாமியர்களோ லோக்கலில் உள்ள இந்துக்களோ அதை பற்றி தே ஆர் டுகெதர். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லிணக்கத்தோட உறவு முறையோடு அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளியிலேருந்து போகிற இந்துத்துவ அமைப்புகளும் திமுகவின் ஹெச்ஆர்என்சியும் காவல்துறையும், அதுவும் திமுக அரசோடைய தான், திமுக அரசு தானே இப்போ நடக்குது, அவங்களோடையும் இவங்களுக்கான மறைமுக உறவுல இருக்க பாஜகவும் சேர்ந்து நடத்துகிற அப்பட்டமான நாடகம். இந்த நாடகத்தில் நம்ம எப்படி கருத்து சொல்ல முடியும்? இல்லை, இப்போ அந்த விஷயம் இப்போ நான் வந்து எப்படி கேட்குறேன் அப்படின்னா, ஓகே இது ஒரு நாடகம்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டையாவது திரு விஜய் அவர்கள் நாடகம்ன்றதை நம்ம எதுக்கு இதன் உண்மைன்னு நினைச்சிட்டு போய் சொல்லணுமா? இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது அந்த அவங்களுக்கு உரிமைன்னா அதை அவங்க வந்து ஏற்றட்டும், விளக்கு ஏற்றட்டுங்கிற மாதிரி. ஏன் அப்படி அவர் இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு? போன வருஷம் அவர் ஏன் அமைதியாக இருந்தார்? இந்த வருஷம் அவர் பிஜேபியில் இருக்கிறாருங்க. பிஜேபியோட இங்கே மத அரசியல் வந்து யாருக்கு பயன்படும்? பாஜகவுக்கு தானுங்க பயன்படும். பாஜக தான் மத அரசியல் பண்ணும். அந்த மத அரசியலை பண்ண சொல்லி மைனாரிட்டியை வந்து ஓட் பேங்கை வாங்குறது தானே டிஎம்கே நாடகம் ஆடுது. புரியுதுங்களா? இப்போ மைனாரிட்டி ஓட்டு விஜய்க்கு போயிடும் அப்படின்றதுனால நேற்று ஒரு சாமியார் பேசினார் பார்த்தீங்களா கோயிலில், சர்ச்சில். கோயில் போது நான் வந்து கோயில்ல சர்ச்சுலாம் சொல்றேன், கோயில்ல பேச வேண்டிய பேச்சு எல்லாருமே அப்படிதான் சொல்றேன். ஆமா, புரியுதுங்களா? உங்களுக்கு எல்லா சாமியும் கோயில் தான் சொல்றேன். ஆமா, தமிழ்நாட்டு அப்போ கோயில்ல பேசுற பேச்சாது. அவர் திமுகவுடைய நீங்க சொன்ன அந்த விஷயத்துல இருந்து எல்லாத்தையும் என்ன திமுக சொல்லுதோ அதே தான் அவர் பேசுறாரு. அப்ப மைனாரிட்டிஸ் மேல இவர் தாவேக்காவுக்கு ஒரு
அதிருப்தியை ஏற்படுத்திடணும்னு அவங்க ட்ரை பண்றாங்க. இந்த பக்கம் இஸ்லாமியர்களுக்கு ஒண்ணுமே பண்ணல. இப்ப இந்த பிரச்சனை காட்டி இஸ்லாமியர் வாக்களை வாங்கிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. இதுல போய் கருத்து சொல்றது அப்படின்றது கருத்து சொல்லாம இருக்கிறது தான் உண்மையில வந்து மத நல்லிணத்துக்கு அடையாளம். இவங்க நாடகம் ஆடிட்டு இப்போ அந்த ஊர் மக்கள் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? ராம ரவிக்குமார் யாரு? அந்த ஊருக்காரா? அவர் வந்து இந்து அமைப்புல இல்லாதவரா? இந்து மக்கள் கட்சியில தான் அர்ஜுன் சம்பத் கட்சியில முக்கியமான ஆளா தானே இருக்கிறாரு. அவர் தானே கம்ப்ளைண்ட். சரி, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்க எப்படி வாதாடணும்? உங்க அரசு எப்படி வாதாடணும்? இப்போ திருப்பரங்குன்றத்துல போராட்டம் நடத்தணும் அப்படின்றதுக்காக இந்து அமைப்புகள் நீதிமன்றத்துக்கு போகுது. தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ஜின்னா அவர்கள் வந்து என்ன வாதாடுறாங்க? ஐயோ, இங்க வந்து மதக்கலவரம் வந்துடும், 2 பேருக்கும் பிரச்சனை வந்துடும், இதை இப்படியெல்லாம் சொல்ல, தாராளமா போராட்டம் நடத்துங்க, 4:30 மணிக்கு அங்க நடத்துங்க அப்படின்னு போராட்டத்தை அனுமதிக்கிறது யாரு? இல்ல, ஜனநாயக நாட்டுல ஒருத்தவங்க போராட்டுங்க. மற்ற எல்லாத்துக்கும் நம்ம அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு எங்க போச்சு ஜனநாயகம்? மற்ற போராட்டங்களுக்கு எங்க போச்சு ஜனநாயகம்? அதெல்லாம் தாவேகா கையில் எடுக்கலங்கிறது. போராட்டத்துக்கு பண்ண தாவேகா தான் கைது பண்ணாங்களே, கடிதம் தானே கொடுத்தாங்க அன்னைக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ திமுகவுடைய இளைஞரின் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு முதல் நாள் வந்து எங்கள் ஊர் ஏரியிலேருந்து மண் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்டேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதை எதிர்த்து நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம்னு சொன்னதுனாலே நைட்டோட நைட்டாக 6 பேர் 23 பேர் இன்க்ளூடிங் அருளார்முகம் உள்ளிட்ட 23 பேர் அரெஸ்ட் பண்ணி வைக்குது. அப்போ எங்கே போச்சு ஜனநாயகம்? இப்போ தாவேகாவின் குற்றச்சாட்டு என்னது? நாங்கள் சொல்கிறதே டிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் மறைமுகமான தொடர்பு இருக்குது. 2 பேரும் தேர் இன் க்ளோஸ் நெக்ஸஸ். இதுல ப்ரூவ் ஆகுதா இல்லையா? மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. மக்களுக்கு பிரச்சனைனா வி ஆர் ரெடி. அங்க மக்களே வந்து ராம ரவிக்குமார் ரோட்ல வந்து கற்பூரம் ஏத்திட்டு இருக்காரு. மக்கள் யார் அது ஓரமா போங்கடா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்களே. இட் இஸ் நாட் த பீப்புள் இஷ்யூ அட் ஆல். இட் இஸ் அ இஷ்யூ கிரியேட்டட் அண்ட் overblown by DMK and BJP. இதோ நேஷனல் மீடியாவில் வந்து பத்திட்டு எறிகிற மாதிரி காட்டுறாங்க. இங்கே திருப்பரங்குன்றம் அடிச்சுட்டு எடுத்துட்டுறாங்க. அதனால எது மக்களுக்கு தேவையோ அதில் கரெக்டாக தாவேக்கா நிற்கும். பரந்தூர் இஷ்யூவில் என்ன டிஎம்கே என்ன பண்ணுது? இவ்வளவு நீர்நிலைகளை அழிச்சிட்டு. ஆனா அதுல விஜய் அவர்கள் வந்து ஒரு தடவை நேரா போய் இது பண்ணிட்டு வந்தாங்க. நான் வந்து அந்த மக்களோட நிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிற்பாடு அது எதுவுமே ஒரு சீரியஸ் ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி. என்ன சீரியஸ் ஸ்டாண்ட் எடுக்கலன்னு சொல்லுங்க. இதுவரையும் அவங்க கூட தொடர்புல தானே இருக்கிறாங்க. இப்ப அண்மையிலே பேசினா பரந்தூரை விடமாட்டேன்னு தானே சொல்றாரு. ஒவ்வொரு நாள் காலையில எழுந்தோடனே சொல்லிட்டு படுத்துணுமா? அப்படிலாம் கிடையாதுல்ல. when it comes to issue he speaks. இங்க விஜய்க்கு எதிராக பல 100 ஊடகங்களும் 10க்கும் மேற்பட்ட 5-6க்கும் மேற்பட்ட சேட்டலைட் சேனல்களும் பல வாடகை வாய்களும் காலையிலேருந்து சாயங்காலம் வரை வேலை செய்யுது. அந்த சவுண்ட் அதிகமாக இருக்குமா, இல்லை யாரோ அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் பேசுகிறவங்க சவுண்ட் அதிகமாக இருக்குமா? அதனால இப்படி உங்களுக்கு அந்த செய்தி வந்து பரப்பப்படுது. அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் சொன்னீங்க பிஜேபி வந்து திமுகவோட மறைமுக கூட்டணியில் இருக்குன்னு தாவேகா தலைவரும் அதை முன்வைக்கிறாரு. இப்போ நீங்கள் கூட அதை முன்வைக்கிறீங்க. இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பொறுப்பாளராக அறிவிச்சிருக்கிற பியூஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாவேகாவை தொடர்ச்சியாக விமர்சிச்சிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்தது. கரெக்டா? அந்த செய்தியை ஃபுல்லாக படிங்க. அது ஒரு தகவல் வந்ததாக வந்து அது அத்தன்டிக்கா? அது ஏன் மற்றவங்க தான் வந்து நம்புறாங்கன்னா நீங்க ஒரு செய்தியாளருங்க. இல்ல அப்படி பார்த்தா தகவல்னா, இப்போ கரூர் சம்பவம் நடந்து 1 மாசத்துக்கு அப்புறம் தான் தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் வெளில வந்தாங்க. அந்த 1 மாசமும் வந்து தகவல் தான் அவ்வளவு செய்திகள் வந்தது. எங்கிருந்து வந்துச்சு? தகவல்னாலே அது அன்கன்ஃபர்ம்ட் ரிப்போர்ட் தானே. அன்கன்ஃபர்ம்ட் ரிப்போர்ட்டை நீங்க எங்க நம்புறீங்க? இல்ல தாவேகா ஆதரவாளர்கள்ங்கிற பேர்ல அப்புறம் அதுவுமே இல்லாம திரு லயோலா மணி அவர்கள் வந்து பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவரே வந்து என்னன்னா சந்திக்க இருப்பதாக தகவல் அப்படின்னு தான் போட்டிருந்தாரு. அதை கூட சமூக ஊடகங்கள்ல பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. அதற்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே மகாபலிபுரத்துல திரு விஜய் அவர்கள் அவங்க சந்திச்சாரு. தகவலை யாருமே, அதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட் நம்பக்கூடாது. ஓகே, ஜேர்னலிஸ்டோட தொழில் லோயலாமணியை கூப்பிட்டு இப்படி நீங்க போட்டிருக்கீங்களே, இதை கன்ஃபார்ம் நான் எடுத்துக்கலாமா, இல்ல உங்களை நான் கோட் பண்ணலாமா, இல்ல இது குறித்து நான் வேற யார்ட்ட பேசலாமான்னு நம்ம பேசிட்டு சொல்லணும். பொதுமக்கள் எடுத்துட்டு போறாங்க விடுங்க, நம்ம எப்படி அதை தகவல்னு எடுத்துக்க முடியும்? இல்ல அவங்களோட அபிஷியல் ஐடி நம்ம மேல ஃபால்ட் இருக்குல்ல.
நீங்க அதை நம்புறதுக்கு முன்னாடி லோயலா மணியனை அவர் ரீச் பண்ண முடியாதா நீங்க? இல்ல அவரோட அஃபிஷியல் ஐடியில அவர் போடுறாரு. இல்லைங்க, நீ சரி அவரோட இங்கதான் நம்ம ஜேர்னலிசமே தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஓகே, அஃபிஷியல் ஐடி போட்டோம், கேனை கோட்டி ஒன்று கேட்கணும்ல. ஓகே, அதாங்க ஜேர்னலிசம். இப்போ இவர் இந்த செய்தி இருக்குல்ல, தகவல் அப்படின்ட்டு, இதுக்கு பின்னாடி இருக்க நோஷன் என்ன? அந்த செய்தி மறைமுகமா சொல்லக்கூடிய தகவல் என்ன? நீங்க சொல்லுங்களேன், அந்த மறுபடியும் அந்த செய்தியை சொல்லுங்க. விஜய் அவர்களை வந்து விமர்சிச்சிட வேண்டாம். ஏன் சிறுபான்மையினருடைய ஓட்டுகள் வந்து அவர் கூட்டணிக்கு வரலன்னாலும் திமுகவுக்கு போற வாக்குகளை வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதா? அப்போ மறைமுகமா அவர் எங்களுக்கு நமக்கு உதவி செய்யறாரு அப்படின்றது உங்க மண்டையில ஏறிடுதா, இன்ஃபர் ஆயிருதா? இதைத்தான் அவங்க வந்து அப்படி பண்றாங்க. இதுதாங்க மேனிபுலேஷனு. அப்ப தொடர்ச்சியா வந்து திமுக வந்து தீய சக்தி அந்த நிறுவனத்திற்கு இப்படி நம்ம செய்தியை போடுவது அவங்களுக்கு தவறுன்னு 100% தெரியும். 100% தெரியும். இருந்தாலும் அவர்கள் செய்வார்கள். ஏன்னா இட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தீய சக்தி. இல்ல நான் என்ன கேட்கறேன், இப்ப அந்த இடத்துக்கு தான் நான் வரேன். இப்ப எப்படின்னா திமுக தீய சக்தி அப்படிங்கிறது வந்து திரு விஜய் அவர்கள் வந்து அவ்வளோ ஆணித்தரமா முன்வைக்கிறாரு. அவருடைய எப்படி சொல்ற முன்வைக்கிற விதமே வந்து என்னன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா சொல்றாரு. அப்போ நம்ம ஒத்துக்கிறோம், ஓகே அவர் திமுகவோட பி டீம் இல்லை, அவர் திமுக ஆதரவா போறது இல்லை அப்படின்னு. ஆனா அதே சமயம் பிஜேபின்னு வரும்போது ஏன் அவர் அந்த மாதிரியான எடுக்க மாட்டாங்க? மக்கள்கிட்ட எப்படி எடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க நீங்க? மக்கள்கிட்ட என்ன கேட்கிறாரு? நமக்கு 2 எதிரிகள், ஒன்று அரசியல் எதிரி யாரு அப்படின்னா மக்கள் சொல்றாங்க, இன்னொரு கொள்கை எதிரி யாரு அப்படின்னா மக்கள் சொல்றாங்க. அப்ப 2 பேருக்கு நானும் தெளிவா இருக்கேன், நீங்களும் தெளிவா இருக்கேன்னு சொல்றாரு. இதை விட உங்களுக்கு என்ன சொல்லணும்? இன்னும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஆல்மோஸ்ட் தாவேகா அதிமுக கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற நிலைமையில நம்ம இன்னைக்கு இருக்குமா? இன்னைக்கு தலைவர் விஜய் கொஞ்சம் தன்னுடைய கொள்கையிலேருந்து கொஞ்சம் இறங்கி வந்தா திமுக வீழ்த்துவது ஈஸியா இல்லையா? அப்ப இப்ப வீழ்த்துறது கஷ்டம். இல்ல ரொம்ப எளிதில்ல, ரொம்ப எளிதாயிரும்ல. ஏன்? ஆனா கொள்கையில காம்ப்ரமைஸ் பண்ணணும். நீங்க பிஜேபியை நீங்க ஏத்துக்கணும். புரியுதுங்களா? அப்ப எனக்கு தாவேக்கா தனி ஒருவனாலே திமுக வீழ்த்திட முடியும். பட் இவங்கெல்லாம் அட்வைஸ் பண்றாங்களே, யாரெல்லாம் கட்சிக்குள்ளேருந்தே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சார் நீங்க வந்துருங்க சார், கூட்டணி வச்சா ஈஸியா அடிச்சிடலாம் சார், நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை சார். நான் என்ன சார், நம்ம 6 மாசம் கூட இல்லை 2 வருஷம் கூட சிஎம் போட்டுக்கலாம் சார், இப்பெல்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்ப இதெல்லாம் தாண்டியும் நோ, ஐ வில் நாட் கோ. கடைசி மீட்டிங்ல கேட்கிறாருங்க. இதை விட ஒருத்தருக்கு வந்து எப்படி வந்து எதிர்க்க முடியும்? இவங்க வேணும்னே இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஆர்எஸ்எஸ் பெத்து போட்ட குழந்தை இப்படிலாம் சொல்லிட்டு இருக்குது. திமுகவுக்கு சொம்படிக்கிறது தானே ஒழிஞ்சு பீப்புள் ஆர் வெரி கிளியர். மக்கள் கிளியரா இருக்காங்க, அவ்வளவுதான். திருமாவளவன் அவர்களுக்கு வந்து மதுரையில் ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கிறாங்க. பேசும்போது தம்பி விஜய் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அதை நீங்க எப்படி பார்க்க? அவருக்கு அடிமடியில் கை வைக்கிறார். யாரு? விஜய் அவர்கள். ஏங்க எவ்வளவு எல்லா கட்சிகளும் பதறது, எத்தனை பேர் நம்ம விட்டு போக போறான்னு தெரியல. அவர்கள் எல்லா கட்சிக்காரர்களும் ஆய்வு நடத்தியிருப்பாங்க. அவங்க ஒரு செலக்டிவ் கான்ஸ்டிடுவன்சிலாம் வச்சிருப்பாங்க. அங்கே யாருக்கு வெற்றி தோல்வின்றது ஆய்வு பல முறை நடத்திருப்பாங்க. ஒவ்வொரு ஆய்விலும் விஜய்க்கு, தாவேகாவுக்கும் தலைவர் விஜய்க்கும் வாக்குகள் அதிகரிக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த வைத்தறிச்சலோட வெளிப்பாடு தான் ஒவ்வொரு நாளும் இந்த விமர்சனங்கள் காட்டமாயிட்டே போகுது பாருங்க. கட்சி தாவேகா கட்சி தொடங்கிய புதிதில் வாழ்த்தினாரே திருமா, தம்பிக்கு வாழ்த்துக்கள், ஜனநாயகத்தில் மக்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்கள் தான் வந்து ஆட்சிக்கு அதிகாரத்தை பெற முடியும், மக்கள் அவரிடம் இருந்தால் வாழ்த்துக்கள் சொன்னார்ல. அப்போ அவருக்கு ஆர்எஸ்எஸ் கை கொடுந்தேன்னு தெரியலையா? அப்பவே சொல்லியிருக்காங்களே, இப்போ எதுக்கு சொல்றாரு? இல்ல அது தொடர்ச்சியா செயல்பாடுகளை பொறுத்து அவர் என்ன செயல்பாடுகள் இங்க அவங்கள விட எங்க திருப்பரங்குன்றத்தில் நாடகம் ஆடுற மாதிரி எங்க தலைவர் ஆடுறாரு. கிறிஸ்துமஸ் விழால போயிட்டு அரசியல் பேசிட்டு இருக்கிறாரா? ரம்ஜானுக்கு நோன்பு திறப்பு விழா தலைவர் விஜய் நடத்தினாரு. காலையிலேருந்து சாயங்காலம் வரை எப்படி ஒரு இஸ்லாமியர் நோன்பு இருப்பாரோ அதே போல நோன்பு இருந்துட்டு அங்க போயிட்டு கரெக்டாக அந்த ப்ரேயர்ஸ், அந்த நமாஸ் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி அவர்கள் பாரிய தொழுதுட்டு அதுக்கப்புறம் நோன்பு கட்சி குடிச்சிட்டு வர்றாரு. அதே மாதிரி தான் கிறிஸ்மஸ் விழாவில் ஒரு வார்த்தை அரசியல் பேசியிருப்பாரா? இவங்க ரம்ஜானுக்கு போனாலே என்ன பண்ணுவாங்க? அரசியல் தான் பேசுவாங்க. நாங்களே எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு ஓட்டு பிச்சையை தவிர எங்களுக்கு என்னங்க தெரியும்? கிறிஸ்மஸ் விழாவில் என்ன ஓட்டு பிச்சை தான் எடுக்கிறாங்க. அதனால ஹீ இஸ் அ ரியல் செக்குலர்
தேர் சூடோ செக்குலர். அவங்களுக்கு பயம், அதனால ஏதாவது ஒரு கலரை பூசி விடணும், காவி கலரை பூசி விடணும், எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. ஒன்று கூட நடக்க மாட்டாங்க. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க, தலைமையும் தெளிவாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி தான் நான் அரசியல் ஏற்பட்டிருக்கேன், அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படி ஒரு மாற்று சக்தியா திரு சீமான் அவர்களை நீங்க ஏன் பார்க்கக்கூடாது? ஏன்னா உங்களுக்கு பர்சனலாக ஒரு ப்ராப்ளத்தில் கூட ரொம்ப நல்லா தெரியும், பர்சனலாக தெரியும், தொலைபேசியில் அடிக்கடி கூட பேசியிருக்கேன் நான். ஆனால் இந்த அளவுக்கு மக்கள் எழுச்சி இல்லைங்க. லெட் அஸ் பி ப்ராக்டிக்கல். ப்ராக்டிக்கலாக பேசினா இந்த அளவுக்கு எழுச்சி இருக்குதாங்க. இல்ல அவர் என்ன சொல்றாரு, அவர் ரொம்ப, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சித்தாந்த ரீதியா ஒரு கொள்கையை ரொம்ப பொறுமையா எதிர்கால அரசியல் என்பது இங்கு திராவிட கட்சிகள் இல்லாமல் போய் நாம் தமிழரும் தாவேக்காம இருக்கட்டும். அது நல்லா இருக்குமே, ஜாலியா இருக்குமே. தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சேஃப்ல. இப்ப டிஎம்கே என்ன நினைக்குது, ஏடிஎம்கே கண்டுக்கல, நம்ம பிஜேபி இழுத்துட்டு வந்து விட்டுருவோம், பிஜேபிக்கு நம்மளும் சண்டை போடுவோம், மதவாதத்தை காட்டி காட்டி சண்டை போடுவோம் அப்படின்னு இன்டைரக்டா பிஜேபியை வளர்த்து விட்டா ஒரு நாளைக்கு திமுக கீழே போயிட்டு பிஜேபி மேல வரணும். அதுதான் அவங்களுடைய லாங் டேர்ம் பிளான்னு வச்சுக்கலாமே. அது நடந்தே தீரும் இல்லையா? அப்போ அது வில்லன் ஒரு வாட்டி தானே அடிச்சிடுவான்ல உங்களை. ஒரு நிச்சயமா வில்லன் ஒரு வாட்டி அடிச்சிடுவான்ல. எல்லா டைம்ல ஹீரோ ஜெயிச்சிருந்தா அப்படி வரலாறே இல்லைல்ல. ஏதாவது ஒரு முறை வில்லன் ஜெயிச்சுட்டு 5 வருஷம் உட்காந்துருவான். அது எவ்வளவு பெரிய ஆபத்து. அப்ப இது இந்த அழுக்கு போய் தமிழ் தேசியமும் தாவைக்காம இருக்கட்டும், நாட்டுக்கு நல்லதுங்க. இல்லை, இப்போ நீங்கள் இணைஞ்சது கூட இப்போ தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் கூட இணையறவங்க எல்லாருமே அல்லது விஜயை சுற்றி வந்து ஒரு மதம் சார்ந்த ஆட்கள் வந்து மதம் சார்ந்த ஆட்கள் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் தாவேக்க ஆதரவாளர்களே ஒரு சில விவாதங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கிறிஸ்டியனுடைய ஓட்ஸ் வந்து எங்களுக்கு வரும். அரசியல் கட்சி எல்லாமே சொல்றது தானேங்க. இல்ல அவங்க சொல்றதே வருங்க. கிறிஸ்டியனோட ஓட்டு மட்டும் இல்ல, இஸ்லாமியர்கள் ஓட்டு வரும், இந்துக்கள் ஓட்டு, எல்லா ஓட்டும் தானே வரும். ஆனா அவங்க சொல்றது என்னன்னா, அவர் வந்து ஒரு மதத்தை சார்ந்தவர், அதனால அவருக்கு அந்த லாபி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த முன்வைக்கிறாங்க. லாபின்றது இப்ப யாரு அதை யார் சொல்றது? தாவேக்கு ஆதரவாளர்களே சொல்றாங்க கிறிஸ்டியன் லாபி இருக்கு. யார் அப்படி சொல்றது? ஒரு இப்ப நான் பேர் குறிப்பிடல, ஒரு விவாதத்துல ஆதரவாளரே வந்து உண்மையான ஆதரவாளரா இல்ல இவர்களால் அனுப்பப்பட்ட ஆதரவாளர் தான். ஆதரவாளர் இல்லைங்க, அப்படி கிடையாது. இங்க வந்து விஜயை பொறுத்தவரை சாதி மதம் எல்லாத்தையும் கடந்துதான் வந்து விரும்புறாங்க. ஒரு தமிழ் இணைஞ்சது கூட அப்படி ஒரு பார்வையில பார்க்கப்படுதுங்கிறதுனால கேட்கிறேன். ஏங்க இது என்ன? அப்ப கிறிஸ்தவ மக்கள் முன்னேற்ற கட்சிலாம் இருக்குதே. சரி, தட் ஸ்டூபிடிட்டி. அது மாதிரி மதத்தின் அடிப்படையில் அப்படி வேற வழி இல்லை. ஏதாவது நீங்க ஒரு கலரை பூசணும். ஒரு பக்கம் கிறிஸ்டியன் லாபின்றது, இந்த பக்கம் பிஜேபி லாபின்றது, எப்படி ரெண்டுமே செட் ஆகாதே? ரெண்டும் செட் ஆகாது இல்லைங்க. ஸோ இப்போ அதே மாதிரி நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கலை அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ச்சியாக விமர்சனங்களும் முன் வச்சிருக்கிறீங்க. இப்போ அந்த கட்சியில் நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. திரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கிறத பற்றின உங்களுடைய பார்வை? இல்லை, விரைவாக சந்திப்பார், சந்திக்காமல் எப்போ மாட்டார், சந்திப்பார். ஆனால் இந்த ஊடகங்கள் தன்னுடைய அந்த ஊடக நெறியோடு செயல்படுறாங்களா, எத்திக்கோடு செயல்படுறாங்களான்றதை நீங்கள் பார்க்கணும். எங்கள் தலைவர் சொன்ன மாதிரியே மீடியா ஆளு, ரேடியோ ஆளுன்னு இந்த பக்கம் ஒரு மறு வச்சுட்டு ஒருத்தன், அதே மருவை கழட்டிட்டு அதே இன்னொரு சேனல்ல இன்னொருத்தன். இப்போ நீங்க பாருங்க, டிவிக்கு தாவேக்கு ஆதரவாளர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரும் கூட அபிஷியலான்றது யாருக்கும் தெரியாது. புரியுதுங்களா? ரெண்டாவது உங்களுக்கு வந்து அதற்கான காரணம் நான் சொல்லி முடிச்சிடறேன். அதற்கு அடுத்தது வந்து அவர்களுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நடுநிலையாளர்னு ஒருத்தர் வருவார், பத்திரிகையாளர்னு ஒருத்தர் வருவார், அரசியல் விமர்சகர்னு ஒருத்தர் வருவார். இப்போ தாவேக்கு ஆதரவாளர் பிளஸ் வந்து 3 பேர், ஒரு பத்திரிகையாளர், ஒரு நடுநிலையாளர், ஒரு அரசியல் விமர்சகர், அதுக்கப்புறம் ஆங்கரு, 5 பேர் ஆச்சு. இந்த 5 பேர்ல இந்த தாவேக்கு ஆதரவாளரை தவிர மற்ற எல்லாருமே விஜய்க்கு எதிரானவர்களாக தான் இருப்பாங்க. எல்லாம் சேர்ந்து இந்த பையனை அடிப்பாங்க, இந்த பையன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத இவங்க தான் தேர்வு செய்யறாங்க. யாரை கூப்பிட்டா இன்னைக்கு வந்து மொத்தலாம் அப்படின்ற ஒரு டம்மி பீஸை கூப்பிடுவாங்க. அவனுக்கு வந்து விஜய் ஆதரவாளர், தாவேக ஆதரவாளர்னு ஒரு பேரை கொடுத்துருவாங்க. இப்படிதானங்க நடக்குது. இது நான் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. இல்லை, ஏன்னா இப்போ நீங்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறதுனால நான் சொல்கிறேன். தாவேக ஆதரவாளர்கள் ஒரு சிலர் நானும் பேட்டி எடுத்திருக்கேன், ஆனால் அவங்ககிட்டயே அந்த செய்திகளை கேட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஆதரவாளர் அப்படின்னும் போது இந்த கருத்தை உங்களுடைய கருத்தா நான் எடுத்துக்கிறதா அல்லது திரு விஜய் அவர்களுடைய கருத்தா நான் எடுத்துக்கிறதா அப்படின்னும் போது ஒரு ஆதரவாளர் வந்து ரொம்ப ரொம்ப காட்டமாக ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு. நான் சொல்றது தாங்க, அது தப்புன்னா வந்து கட்சியில மறுப்பாங்க. மறுக்காத வரைக்கும் மறுக்காத வரைக்கும் அது அபிஷியல்ன்றாங்க. இல்ல அது எப்படி முடியும்? அது எப்படி முடியும்? இப்போ இல்லைங்க, நீங்க அதனால நம்ம அவரனால நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். பத்திரிகையாளர் போர்வையில வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்குறத நீங்க என்ன சொல்லுவீங்க?
இல்ல நான் அதை இல்ல கேட்கல. இதுக்கு பதில் சொல்லணும்ல. இப்ப இந்த கூப்பிடுற சேனல்களுக்கு தெரியாதா இவர் பத்திரிகையாளர் இல்ல, திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு, இவர் நம்ம பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடாது, திமுகவுக்கு முட்டு கொடுப்பவர் அப்படின்னு தானே டேக் போடணும். நேம் சிசி அப்படி தானே வரணும். நேம் சிசி அப்படி வரமாட்டேங்குது. பத்திரிகையாளர் இவர் நடுநிலையாளர் கிடையாது, இவர் திமுகவுக்கு முட்டு கொடுப்பவர் அப்படின்னு சொல்லணும். அப்படி போட மாட்டேன். அது அவர்களுக்கு தெரியும்ல, பாக்குற வியூவர்ஸ்க்கு தெரியுது. அப்ப ஆங்கருக்கு தெரியாதானே, அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாதானே, ஆங்கர் கிடையாது, இவரும் திமுகவுக்கு முட்டு கொடுப்பவர் அப்படின்னு தானே போடணும். திரு விஜய் அவர்கள் விரைவில் பத்திரிகையாளரை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்களே ஒரு ஊடகவியலாளர். ஆமா. அப்புறம் அவங்களுக்கு அவர் காலேஜ் மெட்டுன்னு கூட காலேஜ் அவர் சேம் இயர்ல அப்படின்னு ஒரு பேட்ச்மெட் ஐ திங்க் பேட்ச்மெட். நீங்க ஏன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்ப, அதாவது உங்களுக்கு அவரோட இல்லைங்க, எனக்கு எந்த அதிகாரமும் இல்லைல்ல. ஓகே, ஐ ஜஸ்ட் ஜாயின்ட். ஓகே, எனக்கு என்ன டெசிக்னேஷன்றதை, அது டெசிக்னேஷனுக்காக நான் போகல, அது வேற விஷயம். எனக்காக கட்சி சொல்லும், நீங்க பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லும்போது நான் செய்வேன். இல்ல நான் ஒரு இதுவா கேட்கறேன். ஏன்னா அப்படியான உங்களுக்கு ஒரு அப்ரோச்சபிள் இருக்கா, உங்களுக்கு அப்படி ஒரு ஐடியா? நான் ரொம்ப ஈஸி ஆக்சஸிங்க, நீங்க ஃபோன் பண்ணா நான் எடுத்துருவேன் எனி டைம். ஸோ அதனால கேட்குறேன். ஏன்னா இப்போ மற்ற பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சோ கால்டு சம் அதர் பீப்புள்ஸ் வந்து அவர் ஹர்ட் பண்ணலாம், ஆர் சம் வேற ஒரு உள்ள காண்பிக்கக்கூடிய இடத்துல இருக்கலாம். தி பார்ட்டி இஸ் வெரி நியூ, நாட் ஈவன் 2 years old. அதுக்கிட்ட நீங்க வந்து ஒரு 50 வருட பார்ட்டியோடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அந்த என்ன சொல்றது ஒரு ஒரு பெர்ஃபெக்ட்னஸையும் எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் சொல்றேன், இட் இஸ் க்ரோயிங். ஓகே, இட் இஸ் க்ரோயிங் இன் ராக்கெட் ஸ்பீட். ஆட்சி இந்தியாவிலேயே 3 மாசத்துல கட்சி உருவாக்கி ஆட்சி அமைத்த கட்சிகள்லாம் உண்டு. இது வந்து ஏதோ 5 வருஷம் வெயிட் பண்ணணும், இல்லை 50 வருஷம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. அதற்கும் கட்டமைப்புல எல்லாரையும் பிளேஸ் பண்ணி நடத்துறதுக்குன்னு ஒரு 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 டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ நீங்க அதை வந்து இப்ப திமுக நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, தமிழக முதல்வர் இது முறையான பத்திரிகை சந்திப்பு எங்கெல்லாம் நடத்திருக்கிறாரு. இங்க சென்ட் ஜார்ஜ் கோட்டையில ஒரு ப்ரெஸ் ரூம் இருக்கு, அழகான ப்ரெஸ் ரூம். நான் என்டிடிவியில் இருக்கும்போது ஒரு பிபிசிலேருந்து ஒருத்தர், அப்போ ஜெயலலிதா கவர்மெண்ட் ஒரு பிபிசிலேருந்து ஒரு ஆடியோ இன்ஜினியர் கூட்டு வந்து ரெடி பண்ண ஒரு ப்ரெஸ் ரூம் இருக்கு, இன்னும் இருக்குது. அதில் எத்தனை ப்ரெஸ் மீட் நடந்துருக்குது? அறிவாலயத்தில் ரொம்ப வெல் எக்யூப்டு ஒரு ப்ரெஸ் ரூம் இருக்குது. நீங்கள் மைக்கெல்லாம் போட்டுலாம் சுற்றலாம் வேணாம், ஆடியோ ஜாக் தனியாக இருக்கும். 50-60 சேனல் இருக்கிற மாதிரியே ப்ரெஸ் கிளப்போட பெட்டராக இருக்குங்க. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஆடியோ கேபிள் சொருவீங்களா, எல்லாத்தையும் மைக்கில் வந்து டேபிள் வைக்கிறாங்க, அப்படிலாம் வைக்க வேணாம். எல்லாம் ஒரு மைக்கு, அதுக்கு தேவையான எல்லா ஆடியோ ஜாக்கிங் இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸ் கேபிள் இருக்காது. அழகாக சொரி நீங்கள் ஆடியோ எடுத்துக்கலாம், ஒரு இடத்துல அழகாக கேமரா போட்டு எடுத்துக்கலாம். ஒரு நாளாக அந்த ப்ரெஸ் ரூம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த ப்ரெஸ் ரூமில் ஏதாவது ப்ரெஸ் மீட் நடந்துருக்கா? சிஎம் ஏன் சந்திக்கல? இதை யாராவது கேட்குறாங்களா? அதனால விஜய் அவர்களும் சந்திக்கல. இல்லைங்க, ரைட் சார். நான் இதை வந்து இதோட கம்பேர் பண்ணல. நான் இங்கேயும் ஒரு ஃபேக்டை சொல்லுவேன். ஏர்போர்ட்டில் போகும்போதும் வாசலில் வரும்போதும் ரெண்டு கேள்வி, அதுவும் முதல் கேள்விக்கு 2வது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்றது. அதுக்காக இதை தானே கேட்குறதுன்றது. ஏன் இங்கேயும் அது நடக்கல? இல்ல அதை தான் சொல்றேன். இப்போ என்னன்னா அங்க இல்லைங்கிறதுனால தானே ஒரு மாற்றத்தை தேடி வரும். இவங்களுக்கு நாங்கள் மாற்றம் இங்க 2 விஷயங்க. ஒன்று, மீடியாக்களும் இங்கே சரியில்லை. ஓகே, அதே போல he will definitely meet the press. அது எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நீங்க mark my word. நீங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து தலைமறைவுன்னு ஒரு முன்னாடி ஒரு இஷ்யூல பேசப்பட்டுச்சு. அப்புறம் நேத்திக்கு வந்து நிர்வாகி, அதாவது பொறுப்பாளர்கள் போடுறதுல ஒரு சிக்கல் வந்தது. அப்படின்னும் போது தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு பொறுப்பாளர் வந்து எனக்கு ஏன் பொறுப்பு போடலன்னு வந்து அவங்க ஒரு தர்ணாஸ் பண்றாங்க. ஆஃபீஸ்னுடைய பின்பக்கத்து வழியா வந்து அவர் பொதுச் செயலாளர் கிளம்பி போயிட்டாருங்கிறத எப்படி பாக்குறாங்க? ஏங்க, இந்த ஈவெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் வந்து என் கட்சியில் நான் இணைகிறேன்னா பார்ட்டி ஷுட் டிசைட். ஓகே, பார்ட்டி என்னுடைய நலனையும் பார்க்கும், அதை விட முக்கியமாக கட்சியோடைய நலனையும் பார்க்கும், அதை விட முக்கியமாக தமிழ்நாட்டோட நலனையும் பார்க்கணும். என்னுடைய நலன் வேறையாக இருக்கும், கட்சியோட நலன் வேறையாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. ஆஃபீஸில் ப்ரொமோஷன் ஏன் எனக்கு கொடுக்கலன்னு சண்டை போட்டாங்கன்னு அர்த்தம். ஒன்று, உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலையா, யூ quit the office and get a new place, or you professional மாத்திட்டு போங்க. நீங்க ப்ரொமோஷன் கொடுக்கலன்னு சண்டை போடுற ஆஃபீஸ் எதுக்கு? நான் ஆஃபீஸை கம்பேர் பண்ணேன்னா there is a structure. ஒரு கட்சினா அதற்கென்று சில ரூல்ஸ் இருக்கும், அதுக்கு நீங்க ஒபே பண்ணணும். அப்ப கட்சி எடுக்கிற முடிவுகளுக்கு நீங்க கட்டுப்படணும். அதுல ஒரு முரண் வருதுன்னா அமைதியா போங்க. இப்போ இந்த பெண்மணி காரை மறைச்சாங்கல்ல, இதே மாதிரி துணை முதல்வர் காரை யாராவது அந்த கட்சிக்காரங்க மறைக்க முடியுமா? முடியாது. அறிவாலயத்தில் போராட்டம்லாம் நடத்திருக்காங்க. ஐ திங்க் லாஸ்ட் இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்கலன்ட்டு பெரிய போராட்டம்லாம் நடத்தினாங்க எல்லா கட்சிக்கும். ஆனால் இது தவறுன்ற நான், இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி வித் த பார்ட்டி, கெட் அவுட்.
பட் ஹவு தி வே தே ஆர் ரியாக்ட் இருக்குல்ல, ஒரு அந்த இல்லைங்க, கட்சியின் கட்சி தான் மேல்மட்ட பொறுப்பாளர்கள் பேசுவாங்க. நேத்து நைட் தான் பொறுப்பாளர்கள் போடுறாங்க. அது வரை பொறுமையா இருங்க. கட்சி கொடுக்கலையா, there should be some reason. ஆனா நேத்து அவங்க நடந்துகிட்ட விதம் சரியா? திரு இல்ல, விஜய் அவர்கள் அந்த காரணம் இருக்காது. அவர்கள் வந்து காலையிலே எல்லா மீடியாவுக்கும் ஃபோன் பண்ணிட்டு கலைஞர் டிவில இருந்து 3 யூனிட் போட்டிருக்காங்க. பனையூருக்கு கலைஞர் டிவி போனதா வரலாறே கிடையாது. எதுக்கு நேத்து 3 யூனிட்? எதுக்குங்க 3 யூனிட்? இது பெருசாகிறோம், நாங்க இப்ப தர்ணாபுரம் போறோம், வண்டியை மறைக்க போறோம் அப்படின்னு தகவல் சொல்லிட்டு தானே போறாங்க. அப்படியே சூப்பர். இப்ப அப்படின்னா டக்குன்னு அந்த நொடி விஜய் அவர்கள் வந்து இல்லங்க நான் பரிசீலனை பண்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அது பண்ண ஏங்க, you have to obey by the rules. இல்ல நான் என்ன, அவங்க வந்து ஏஐ வீடியோ பண்ண போறது இல்ல. இல்ல இப்ப அவங்க வந்து அபிஷியலா வீடியோ காட்டுறாங்க. நீங்க வந்து obedientனா you have to be control, நீங்க வந்து obey the party rules. அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அது இல்ல அவங்க பண்ண கூடாது. அப்படி இல்லனா அவங்க பார்ட்டியை விட்டு விலகி போறணும்ல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு போராட்டம் பண்ற அனுமதி கொடுத்ததே ஜனநாயகங்க. அதுவே ஜனநாயகம் தான். ஆனா பொதுச் செயலாளர் வந்து திரு என் ஆனந்த் அவர்கள் வந்து பின்கேட் வழியா போறதுன்றது எந்த விதத்துல இல்ல, இதை ஏன் எந்த ஃப்ரண்ட் கேட்ல போகணுன்றீங்களா? இல்ல சந்திக்கிறதோ இல்ல பேசுறதோ. பார்ட்டி will make decisions. If you are okay with this, you continue. எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அமைப்பு விதின்னு இருக்கும். அவங்க ஒவ்வொருத்தவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றது இருக்கும். அதை நான் ஏத்துக்கிறேன். அதுல எந்த விதமான மாற்றம் அதுக்கு அந்த கட்சி விதிமுறைகளுக்கு மீறி தானே பண்றாங்க. அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவங்க என்னத்த பேசிட்டு இல்லைங்க, ஒருத்தன் ப்ராப்ளம் பண்றதுக்குன்னு வந்திருக்கான். நீங்க அவன்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுவீங்களா, இதை இக்னோர் பண்ணிட்டு போவீங்களா? இது நோக்கம் வந்து இது ஒரு இப்ப நேத்து அந்த பாதிரியார் விஜய் பத்தி ஒரு திருப்பள்ளியின் நடுவுல அவருடைய பிரசங்கத்துல பேசுறாரு. நேஷனல் மீடியாலாம் அதை கேரி பண்ணுது. அதை வந்து டிபேட் ஆகுறாங்க. இவங்க எதை டிபேட் ஆகுறாங்க? எதை பெருசா காட்டிக்கிட்டே இருக்காங்க? இது ஒரு நியூஸ் ஆங்க. அது இதுக்கு நியூஸ் வேல்யூ இருக்கா? இல்ல இப்படி ஒரு விஷயம் வேற கட்சியில அப்படி நடக்குது அப்படின்னா அதை நீங்க எப்படி பாப்பீங்க? ஏங்க இது நான் தவறுன்ற நான் திரு விஜய் அவர்கள் வந்து கார் முன்னாடி மறைக்கிறாங்க, அதை இடிச்சுட்டு போறாங்க. அப்புறம் அதை விட பெரிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு காலம்பரை வந்து லேடி பவுன்சர்ஸ் வந்து நியமிக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி பாக்கணும்? ஏங்க இல்லைங்க, நீங்க வந்து மறைக்கிறாங்கனாலே அவங்க வந்து இப்போ யூ ஆர் கிளைமிங் தட் ஹி இஸ் யுவர் பிலவட் தலைவர்னு நீங்க சொல்றீங்க. உங்க தலைவருக்கு நீங்க ஆபத்து ஏற்படுத்துறீங்களா? இல்ல, என் தலைவரை சந்திக்க முடியலங்கிறதா அவங்க பெரிய பிரச்சனை. 1008 வழி இருக்குதுங்க. அவங்க என்ன கேக்குறாங்க, விஜய் அவர்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தலைவருக்கு தளபதிக்கு இது தெரியல. அப்படி அப்போ எவ்வளவு பெரிய இப்ப இவ்வளவு பெரிய கட்டமைப்பை உருவாக்குனவருக்கு இது தெரியலன்றது எப்படி? அப்படிலாம் கிடையாதுங்க. கட்சின்னு வந்துட்டா அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அதை மதிச்சு அதை நீங்க கட்டுப்படணும். அப்படி இல்லையா உங்களுக்கு யூ ஹேவ் ஆல் த ரைட்ஸ். பிடிக்கலையா கிளம்பி போயிட்டே இருங்க. அப்படிதானே உண்மை. உங்களை ஏதாவது உங்களை பொருளாதார ரீதியில ஏமாத்திருந்தாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க. இல்ல அவங்களை நடத்துற விதம்ன்றதுதான் இல்லைங்க, இவங்க நடந்து கொள்ற விதம். புரியுதுங்களா? தயவு செய்து இதை நம்ம எந்த காரணங்களும் ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க நீங்க? இப்போ 9 மணிக்கு ஸ்கூலுக்கு வரணும்னு ரூல்ஸ் இருக்குங்க. நான் 9:10 தான் வருவேன் அப்படின்னா ஏன்பா 9:10 வரேன்? இல்லை நான் போராட்டம் பண்ணுவேன், பிரின்சிபல் ரூமுக்கு போவேன்னா என்ன அர்த்தம்? அது இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதோ? அதனால பிரின்சிபலை சந்திக்கவே முடியாது. இல்லைங்க, நீங்க கிளாஸ்க்கு வாங்க கரெக்டா. யூ கம் அட்டெண்ட் தி ப்ரோக்ராம் மீட்டிங், தென் யூ டூ. அதை விட்டு நான் வாசல்ல வந்து மீடியாவில் தான் கூட்டு வருவேன், அதை பெருசாக செய்தியாக்குவேன்னா எதுக்கு? இதோட நோக்கமே நான் அடுத்தது இந்த கட்சிக்கு போனால் இப்போ பிடி செல்வகுமார்னு ஒருத்தர், நான் எந்த கட்சியிலேருந்து போனார் அவர் இதில் ப்ரொடியூசராக இருந்தார். இவரோட உதவி எந்த கட்சியில் இருந்தார்? அவர் மக்கள் நீதி மையத்தில் இருந்தாருங்க. அவர் கன்னியாகுமரி நாகர்கோவிலில் மக்கள் நீதி மையம் வேட்பாளர். அவர் போய் அங்கே சேர்றதா அவ்வளோ பெரிய இணைப்பு விழாவாக பண்ணுறாங்க. கமலஹாசன் போய் சேர்ந்தது கூட அப்படி பண்ணல. அப்போ இவங்களுக்கு ஒரு எதிர்காலம் தேவைப்பட்டு கூட்டணி தான் வச்சாரு. கூட்டணி போய் சேர்ந்ததுங்க எல்லாம் ஒண்ணு தானேங்க. கூட்டணி போய் சேர்ந்ததுக்கு அம்மா ஒன்றும் நடக்கல. இப்போ இந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு இது தேவைப்படுது. தாவேக்கால இருந்து சண்டை போட்டு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அப்படியோ ஐயோ தங்கம் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இல்ல இவ்வளோ அவங்க வந்து விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து இவ்வளவு உழைப்பை செலுத்தி இருக்கிறாங்க. நேத்து வரைக்கும் தெரியுங்க. பார்ட்டி நோஸ். இதுதான் வந்து தாரக மந்திரம். எந்த கட்சியா இருந்தாலும் தாவேக்கா மட்டும் இல்ல, அதிமுக திமுக எல்லா கட்சிக்குமே பார்ட்டி ஷுட் பிலீவ் இன் யூ. அந்த பிலீஃபை நீங்க தான் உருவாக்கணும். திரு விஜய் அவர்கள் வந்து இப்போ தன்னுடைய தொண்டர்கள்ட்டையே வந்து ஒரு அரவணைக்கிற போக்க எடுக்கல அப்படின்னா மக்களை அவர் எப்படி அரவணைக்கிற ஒரு எத்தனை தொண்டர்கள் இந்த மாதிரி சண்டை போட்டாங்க? பல்லாயிரம். அதுக்கு முன்னாடி திருவள்ளூர்லயும் இந்த மாதிரியான ஒரு எல்லாமே இல்லைங்க.
ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இவால்வ் ஆகிட்டு இருக்கும்போது அதில் நிறைய சிக்கல்கள் வரும். ஆனால் அதை நீங்கள் எப்படி கையாளுறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லை இவ்வளோ சைலன்ஸுன்றது வந்து இல்லைங்க, நீங்கள் சைலன்ஸ் கிடையாது, எப்படி நீங்கள் கையாளுறீங்க. அந்த எனக்கு வந்து ஒரு பொறுப்பு தரலைங்க, நான் வந்து இந்த கட்சியில் ரொம்ப ஹோப்போடு இருக்கேன், நம்பிக்கையோடு இருக்கேன், எனக்கு பொறுப்பு தரல, நான் என்ன எப்படி கையாளுறது? 2 விதமாக நான் கையாளலாம். ஓகே, கட்சி என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியாக இருக்கும், நமக்கு பொறுப்பு கிடைக்கலையா விட்டுலாம், நம்மளுடைய பயணத்தை தொடரலாம், என்னைக்காவது கட்சி அங்கீகரிக்கும் அப்படின்றத நினச்சி நம்ம போகலாம். ஒன்று இல்லையா, நான் அந்த கட்சிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் வந்துடுறேன் அப்படின்றத எடுத்துக்கலாம். நீங்கள் வேல்யூவாக இருக்கும் பட்சத்தில், நான் என் ஆஃபீஸில் ஒரு எக்ஸலண்ட் கேமராமேன் இருக்காருன்னு வைங்களேன், அவர் நான் இழக்க விரும்புனா? உண்மையே நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ஒரு ஆங்கர் என்கிட்ட இருக்கிறாரு, அவர் ஒரு இன்டர்வியூ எடுத்தாலே எல்லாருமே சூப்பர் ஹிட் அப்படின்னும் போது அவரை நான் இழக்க விரும்புனா வச்சுக்க விரும்புனா? நீங்கள் சொல்லுங்கள். வச்சுக்க விரும்புவோம். அதே தானே எல்லாருக்குமே. அப்போ நீங்கள் ஒரு வேல்யூ சிஸ்டமாக மாறணும்ல. அப்போ நேற்று வரைக்கும் அவங்க செய்த வேலை அதுதாங்க. சரி, நிறைய பேர் வேலை செஞ்சுருப்பாங்களே. நீங்கள் உங்களை நினைப்பீங்க, இன்னொருத்தர் நினைப்பாங்க. அப்போ ஒரு டீம் போட்டு அவங்க தானே முடிவு பண்ணுவாங்க. அதில் எவ்வளோ ஆய்வுகள் நடத்துகிறாங்க. நீங்கள் சொல்லலாங்க, இங்கேருந்து டீம் வருது, தே வில் டூ லாட் ஆஃப் கிரவுண்ட் ஒர்க்கில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்களே. நான் வந்து நீங்கள் எம்எல்ஏ சீட்டு கேட்க போவாங்கள்ல, இப்போ இது விருப்ப மனு கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவாங்களா, அவங்கள பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஒருத்தர் தான் இவ்வளோ ஃபைல் தூக்கின்னு வருவான், அரெஸ்ட் பண்ணதுலேருந்து போஸ்டர் ஓட்டினதுலேருந்து எல்லாத்தையும், இதெல்லாம் அவங்க பண்ணாதான் ஒர்க்கு. அது மாதிரி நிறைய பேர் வருவாங்க. அந்த ஃபைலை பார்த்தா கட்சி முடிவு பண்ணாது, அது பின்னாடியே உட்காந்து நிறைய ஆட்கள் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க யார், இவங்களோட பின்புல என்ன, எவ்வளோ நாளாக இருக்காங்க, எவ்வளோ கமிட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு நல்ல கேண்டிடேட்டை யாருங்க மிஸ் பண்ணுவான்? இவங்க எல்லா இடத்துலையுமே. இப்போ போன வாட்டி டிஎம்கேயில் பொறுத்தவரைக்கும் பெண் ஐபேக் வந்து ஒரு வேலை பண்ணுது. அவங்க போயிட்டு இவங்க வந்து லோக்கல்லேருந்து கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறாங்க. இவருக்கு பேர் நல்லா இருக்கா, இவர் பேர் எப்படி இருக்குது, இவர் பேர் இருக்குன்னு அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு தேர்தல் ஹேஸ் பிகம் மோர் ஆஃப் அ சயின்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் இப்போ பழைய மாதிரி ஃபைல் போட்டு எடுத்துகிட்டு போகிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு நேம் எப்படி இருக்குது, லோக்கலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா, இவங்க உண்மையிலேயே வந்து மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்காங்களா, இது மாதிரி அரித்மெட்டிக்ஸ் மட்டும் இல்லை, அவங்களுடைய கமிட்மெண்ட் லெவல் எந்த அளவுக்கு அறிமுகமாயிருக்காங்க எல்லாத்தையும் அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்படியே ஒருத்தர் வந்து நல்லாவே வேலை செய்யாதவரை ஒருத்தர் எடுத்து போட்டு தோக்குறது யாரை, எந்த கட்சி முடிவு பண்ணுவாங்களா? அப்படி இந்த கேண்டிடேட்டு நல்ல கேண்டிடேட்டு அப்படின்னு 4-5 இடத்துல நமக்கு ரெக்கமெண்டேஷன் வருது. ஆனால் இந்த கேண்டிடேட்டு அவ்வளோ சரியில்லைங்க, இவங்க வந்து தேர்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இவங்கள வச்சுக்கலாம், இப்படி தாங்க நடக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நான் அவரை தேர்வு பண்ணும்போது கட்சி நலன் பார்த்துருப்பாங்க, அவருடைய வெற்றி தோல்வியை பார்த்துருப்பாங்க, அவரோட கமிட்மெண்ட்டை பார்த்துருப்பாங்க, ஸோ மெனி ஃபேக்டர்ஸை பார்த்துருப்பாங்களா. இப்போ வந்து நீங்கள் வந்து இது ரொம்ப சிம்பிளாக நியூஸ் வேல்யூவாக பார்க்குறீங்க, அதுக்கு பின்னாடி பெரிய இதெல்லாம் இருக்குங்க. நீங்கள் அறிவிச்சிங்க, அடிச்சு 2 கோடி காட்டினா போக மாட்டீங்கன்னு என்ன நினச்சோம்? இல்ல அப்படி ஒருத்தவங்க குறைச்சி மதிப்பு இல்ல நான் மாற்று கட்சியில இருந்து நம்ம கட்சியில என்ன போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்னு நான் கேட்கிறேன். அப்படி இருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்கல்ல. அவனா இவங்களை மட்டும் அப்படி சொல்லு, இவங்களை சொல்லல. அதான் அப்படி நம்ம ஒருத்தவங்க கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு கூட ஃபர்ஸ்ட் சீக்கிரம் அவசரப்பட்டு அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுங்க. இப்போ நம்ம தேமுதிகவுடைய கேண்டிடேட்லாம் இங்கே இப்போ அவங்க கட்சியில் இருந்தவங்களாம் எங்கே இருக்கா? மாஃபா பாண்டியராஜன் எங்கேருந்து வந்தது? ஏடிஎம்கேல உருவலையா? மினிஸ்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூட்டு வரவே கலை இணைய போறாருன்னு கூட சரி. ரைட், நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. ஆமா, மாறினார். இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாரு அந்த கேண்டிடேட், இதுல இருந்து தேமுதிகலேருந்து இருந்தவன் தானே. அப்போ இதெல்லாம் கட்சி உருவ மாட்டாங்க. ஏடிஎம்கே பாதி உருவிச்சு, டிஎம்கே பாதி உருவிச்சுங்க. அப்போ எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும்ல. திரு செங்கோட்டையன் அவர்கள் அதான் சொல்றேனே, இப்போ அது வந்து அவங்களோட விருப்பத்தின் அடிப்படையில வேற கட்சியில இருந்து மாறி அவங்க வேற கட்சி இல்லைங்க. இப்போ நீங்க யூ ஆர் நாட் கெட்டிங் மை பாயிண்ட். 10 கேண்டிடேட் போடுறாங்கன்னு 10 பேரும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அவங்க பணம் கொடுத்தா மயங்குவாங்களா, மற்ற கட்சிக்கு வந்து இழுக்க முடியுமா, எல்லாத்தையும் பார்க்கணுங்க. நீங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணாங்க மட்டுமே இப்பவே இவங்க கலைஞர் டிவிலாம் சொல்லிட்டு கூட்டு வராங்கன்னா இவங்களை எப்படி நம்ப முடியும்? ஓகே, இப்போ நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் வந்து இப்போ தொடர்ச்சியாக எல்லாத்துக்கும் பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எஸ்ஐஆர் குறித்து எந்த விதமான எதிர்வினையும் அதுக்கடுத்து எதுவும் பெரிய லெவலில் இல்லையே பேசி போட்டுருக்காங்க. தாவேக்கா
நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்குது. ம். எல்லா மக்கள் மன்றத்துல எல்லா மாவட்டங்கள்லையும் ம். ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. ம். நீங்க எஸ்ஐஆர் ப்ரொட்டஸ்ட் டிஎம்கே அண்ட் அலையன்ஸ் போட்டு பாருங்க, ம். எஸ்ஐஆர் ப்ரொட்டஸ்ட் தாவேக்கான்னு போட்டு பாருங்க இன்டர்நெட்ல. ம். இங்க வந்து சென்னையில திமுக, மதிமுக, ம். விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம் 5 கட்சி சென்னையில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ம். மொத்தமாக வந்து ஒரு 150 பேர் கூட இல்லை. ம். ஓகே, இந்த போராட்டங்களையும் முதல்வரோ துணை முதல்வரோ பங்கு பெறவில்லை. ம். எல்லா கூட்டணி கட்சிகளும் மற்ற தொண்டர்களும் தான் கலந்துட்டாங்க. அதே போராட்டத்தை தாவேகா நடந்துச்சு. கூட்டத்தை பாருங்க. இல்ல மக்கள் மன்றத்துல எஃபெக்டிவா மக்கள் களத்துக்கு மன்றம்னா- கேட்க மக்கள் மன்றம்னா எது? இல்ல இப்போ இல்ல மக்கள் மன்றம்னா எது சொல்றீங்க? இல்ல. டிவில நடத்துற மக்கள் மன்றம். No, 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 no. அப்புறம் எது மக்கள் இல்ல மன்றம்? நான் என்ன கேக்குறேன் இப்போ மக்கள் மன்றம்னா எதுங்க? இப்போ ரோடு தானே. ஆமா அதான் சொல்றேன். 150 பேர் கூட இங்க இல்லைங்க. ம். 2000-3000 பேர் வந்து எஸ்ஐஆருக்கு மக்கள் மன்றத்தில் நிக்கிறாங்க. ம். ரெண்டாவது வழக்கு போட்டிருக்காங்க. திமுகவும் வழக்கு போட்டிருக்கு, ஆமா தாவேகாவும் வழக்கு போட்டிருக்கு. ம். 2 பேருடைய பிரேயரை எடுத்து படிச்சு பாருங்க. ம். யாரு உண்மையாக எதிர்க்கிறா, யாரு போலியா எதிர்க்கிறான்னு அதுலயே தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்களுக்கு மேல நீக்கப்பட்டதா வந்திருக்கு. இதுக்கான எதிர்வினை என்ன செய்ய போறோம்? இப்ப என்ன யாரா விடுபட்டு இருக்கிறத உண்மையிலே இது வந்து டப்புன்னு ஒரு நாள் இந்நேரம் அரசியல் கட்சிகள் பண்ணியிருந்துருக்கணும். ம். ஓகே, 1 கோடின்றது ம். இட் இஸ் ஏதோ ஒரு விதத்துல ஓகேன்ற மாதிரி தான் தெரியுது. பட் இனிமே தான் தெரியும் எந்த அளவுக்கு குளறுபடிகள்னு. ஒரு நம்பர் கொடுத்தா இது ரீவெரிஃபை பண்ணணும், ஒவ்வொருலையும் எவ்வளோ போயிருக்குன்னு பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்க்கணும்ல. இது ஓவர் நைட்ல இது முடிக்கக்கூடிய வேலை கிடையாதுல்ல. ஸோ வி ஹேவ் டு வெயிட். அதிகமான பெண்கள் ஓட்டுகள் தான் வந்து அதுல போயிருக்கு. வி ஹேவ் டு ஸ்டடி. யாருமே கான்கிரீட்டா சொல்லல. ம். இந்த இதுல இப்போ நீங்க வந்து ஒரே வீட்டுல 90 பேர் இருந்தாங்க, ம். ஒரு வீட்டுல உயிரோட இருக்கிறவங்க எல்லாம் இல்ல இருக்காங்க, ம். அப்படி அந்த இதுவரையும் நம்மளுக்கு ஆதாரப்பூர்வமா நம்பர் இப்போ வந்திருக்கு. ம். அதுக்கப்புறம் இதை ரிசர்ச் பண்ற ஒரு 10 நாள்னாச்சும் ஆகணும்ல. லெட் அஸ் வெயிட். ஓகே. அதுல தவிர வந்தா கண்டிப்பா அதை பேசித்தானே ஆகணும். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கும் நேரத்திற்கும் நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.